சிஎம் ஆகிறாரா எதிர்கட்சி தலைவராக அடுத்த விஷயம். அரசியல்வாதியாக வெற்றி அடைச்சிட்டார். ஏன்னா இன்ன வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க இப்படி சொல்கிறாங்க தவிர விஜய் பிறகு வாயில் வர மாட்டேங்குது. ஏன்? பயம் சொல்லுங்க. இன்னும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க, நான் வயசுக்கு வந்துருக்கிறாரு, ஓப்பன் வந்துட்டார்ல அவரு. பேரை சொல்லுங்க சார், பேரை சொல்லுங்க. ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேரை சொல்லி நான் கேட்குறேன். அது அவங்க தீண்டத்தவாத பேரா சார்? விஜய் அப்படிங்கிறது உங்களுக்கு தீண்டத்தவாத பேரா? சொல்லுங்க. பேரை சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பேசாதீங்க. புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கன்னு சொல்லாதீங்க. அதையும் நீங்கள் கடந்து போகணும். கரூரில் இறந்த உடனே இது வரைக்கும் ராவணராவா எங்கேயாவது கிளம்பி இருக்காரா சிஎம்? துபாய் போனவர் ஒட்டனை தீம் போகிறாரு. இதில் மக்கள் அக்கறை இல்லை. விஜய் மேல உள்ள பயம். விஜய் வந்து இப்போ எம்ஜிஆர் ஒப்பீடு சொன்னீங்க, அது வெற்றிகரமான ஒரு ஒப்பீடு. பாக்கியராஜ் மாதிரி ஆயிடுவார், டி ராஜேந்தர் மாதிரி ஆயிடுவார், சரத்குமார் மாதிரி ஆயிடுவாருன்னு விஜய் சொல்கிறாங்க. அவங்களுக்கு வராத கூட்டமா? பாக்கியராஜ் கூட்டம் எப்போ வந்துச்சு? ஏடிஎம்கில் இருக்கும்போது பிரச்சாரத்துக்கு போகும்போது வந்துச்சு. கரெக்டாக. டிஆருக்கு எப்போ கூட்டம் வந்துச்சு? திமுக இருக்கும்போது திமுகவுக்கு பிரச்சாரம் பண்ணும்போது கூட்டம் வந்துச்சு. தனியாக கட்சி ஆரம்பித்தா அதே கூட்டம் வந்துச்சா? டிஆர் தனியார் கட்சி ஆரம்பித்தார்ல திமுகலேருந்து பிரிஞ்சு, அப்போ ஏற்கனவே பிரச்சாரம் போகும்போது அந்த கூட்டம் அவருக்கு வந்துச்சா? அந்த வருஷத்தில் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது? விஜய் அப்படி இல்லை. எந்த கட்சியில் இருந்து கூட்டத்தை காட்டி நீ இப்போ ஒரு கட்சி வேறு கட்சி உள்ள ஆளுங்க வச்சுலாம் அங்கே கூட்டத்தை காட்டல. அவர் சொந்த கூட்டத்தை காட்டார். 2 பேர் தான் சார். ஒன்று எம்ஜிஆருக்கு அப்புறம் சுயமாக ஓரளவு கூட்டத்தை காட்டினது. அப்புறம் கூட்டத்தை பார்க்க நமக்கு ஓகே இவ்வளோ செல்வாக்கு இருக்குன்னு நம்ம யோசிக்கல. விஜயகாந்த் கூட்டம் இருந்துச்சு. அந்த கூட்டம் பாக்கியராஜுக்கு இருந்துச்சா? ஸ்டில் காட்டுங்க. டிஆருக்கு விஜயகாந்த் சார் கூட்டின மாதிரி டி ராஜேந்தருக்கு திமுக பிரிஞ்சு கட்சி ஆரம்பித்து மாநாடு போகும்போது இருந்துச்சா? இல்லை. ஆனால் இவருக்கு இருக்குல்ல, இன்னைக்கு விஜயகாந்துக்கு அந்த கூட்டத்தோடு ஜாஸ்தியாக இருக்குல்ல. இன்றைக்கி மக்கள் நெருக்கடியில் சார அளவில் இருக்குது. இன்றைக்கி எதுவுமே நம்ம குறைச்சி மதிப்பிட்டு போட்டால் நமக்கு தான் தோல்வி. நான் திமுகவுக்கோ ஏடிஎம்கெல்லாம் இதான் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன். நீ எதிரியை குறைச்சி மதிப்பிட தோல்வி நமக்கு தான். அவங்கள வந்து உண்மையை உணரணும். நீங்கள் ஆக இவ்வளோ செல்வாக்கு இருக்கு, குறைஞ்ச 25% ஓட்டு எடுத்துக்கிற போல இருக்கு, இதெல்லாம் உண்மை உணர்ந்தால் தான் நீங்கள் அடுத்து எப்படி நான் 40 எடுக்க முடியும் இருக்குது, 50 எடுக்க முடியும் இருக்குது, நீங்கள் செயல்பட முடியும். அது 3% தான் அப்படின்னா நமக்கு உள்ள ஓட்டு போயிடும். ஏன்னா அவரும் வாங்கிடுவார். கண் கூட பார்க்கணும். நானும் இப்போ விஜய் கட்சியிலேருந்துட்டு பேசலையே, நான் பொதுவாக தான் பேசுகிறேன். பொதுமக்களுடைய எல்லாருக்குமே என்னடா கூட கூட்டம் போடுது, இந்த வியப்பு இருக்கு. அப்புறம் கூட்டம்லாம் ஓட்டா விழுந்துருமா அப்படின்னு ஒரு நக்கல். இன்னொன்று சொல்லுவாங்க, இந்த ஆட்டுக்குட்டி அலமையில படத்தில் நடிச்ச ஆடை வந்து வெளியில் கூப்பிட்டு வந்தாங்க, அந்த ஆட்டை பார்க்க கூட தான் கூட்டம் வந்துச்சு, கூட்டம்லாம் ஓட்டா மாறிடுமான்னு கேட்குறவங்க. நான் சொல்கிறேன் சார், நீங்கள் உதயநிதி அனுப்புங்க சார், இதே கரூருக்கு அனுப்புங்க சார். பிரியாணி கொடுக்காது, காசு கொடுக்கக்கூடாது, எதுக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் உதயநிதி அனுப்புங்க. இந்த கூட்டத்துக்கும் அந்த கூட்டத்துக்கும் வேறுபாடுப்பாங்க. அவங்க காசில் அவங்களாம் வரணும். கூடுற கூட்டத்துக்கும் கூட்டி வர கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கூடுற கூட்டத்தில் கூட்டி வந்த கூட்டத்தில் பாதி கூட இல்லை. அப்போ நீங்கள் அவர் கிட்ட கொண்டு நமக்கு அந்த அருகதையும் இல்லை. கொள்கையற்ற கூட்டம்னு சொல்கிறாங்க. இருக்கட்டும், என்ன உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? என்ன சொல்லுங்க? திருப்ப 50 வருஷம் முன்னாடி சொன்னதை சொல்லியிருப்பீங்க சார். இந்திய எதிர்ப்புங்க, உங்களோட என்னது சமூக நீதிப்பீங்க. என்ன சமூக நீதி? ஜாதி ஒழிப்பீங்க. ஜாதியை ஒழிச்சாரு பெரியார், ஜாதியை ஒழிச்சிட்டாருன்னு சொல்லிய. இப்போ நீங்களும் ஜாதி ஒழிப்பீங்கிறிய. எப்போ ஜாதி ஒழியும்? அப்போ பெரியார் ஏன் கொண்டாடுறீங்க? ஜாதி ஒழிப்பாருன்னு இல்லை, இன்னைக்கு அதை சொல்லிக்கிறீங்க. சமூக நீதி தான். எத்தனை வருஷம் சமூக நீதி? எப்போ சமூகம் உருவாக்கி சார்? ஒரு மேடு பள்ளம் இருக்குது சார், நான் சரி செய்வேன் சொல்கிறேன் சார். 20 வருஷம் சொல்லிட்டு எதை மேடு பள்ளம் இருக்குது, சரி செய்வேன்னா எத்தனை வருஷம் சரி செய்கிறது? சொல்லிட்டே பேசிக்கிறதா? சரி செய்யி. சமூக நீதிக்காக போராடும். சமூக நீதிக்கு எத்தனை வருஷம் போராடுவீங்க? 50 வருஷம் போராடுவீங்களா சமூக நீதிக்காக? எப்போ உருவாக்குவீங்க? யாரும் கலைஞர் அப்போ பெரியாரும் உருவாக்கல, அண்ணாவும் உருவாக்கல, கலைஞரும் உருவாக்கல, நீங்களும் உருவாக்கல. ஆனால் இன்ப நீதி உருவாக்க வரா சமூக நீதியை? சமூக போராட்டம் பண்ணுறது சார். ஒரு போனஸ்க்காக போராட ஆரம்பிச்சு. ஓகே, போனஸ் கிடச்சிருச்சு, ரெண்டும்ல முடிஞ்சில போராட்டம். அப்போ ஒன்றுக்காக போராடும் போது அந்த போராட்டத்தின் வெற்றி என்ன? நம்ம எதை நினச்சோமோ அதை நடந்து தானே வெற்றி. இப்போ சமூக நீதிக்காக போராடுறோம் 50 வருஷமாக நீ சமூக நீதிக்காக போராடிக்கிறதுனா அப்போ சமூக நீதி இன்னும் கிடைக்கல. நீ சொல்லிட்டே இருப்பிய யாருக்காக? நீ யார்? நீங்கள் என்ன இப்போ பப்ளிக்லேருந்து ஒரு ஆளா? நீங்கள்
இத்தனை வருஷம் ஆண்டில் என்ன 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 பண்ணீங்க நீங்கள்? கலைஞர் இத்தனை வருஷம் ஆண்டார். அப்போ நீங்கள் சொல்லிட்டே இருக்கீங்க, நாளைக்கு இன்ப நிதி வந்தாலும் அவர் சொல்லுவார் நாங்கள் சமூக நீதிக்கு போராடுவோம். என்ன கொள்கை சொல்லுங்கள், கொள்கை என்ன கொள்கை? ஜாதி ஒழிக்க முடியாது, சரி கொலையெல்லாம் இல்லாத கொண்டு வந்துட்டோம், சரி மது ஒழிச்சிங்களா? நிறைய சாராய ஆலைகள் பெருகிட்டு இருக்கு. அந்த சாராய ஆலை ஓனர்லாம் யாருன்னு ஆராய்ஞ்சா இன்னும் பல்லிடிச்சுங்களே. சொல்லுங்கள் நீ சார், நான் வந்து ஒரு வெளில இருக்க கேட்குறேன் சார், நான் கேட்குறேன் சார், பப்ளிக்காக கேட்குறேன் சார். எங்கெங்கே சாராய ஆலை இருக்குது, அது ஓனர் யார் யார்? திமுகவுக்குள்ள நான் ஏடிஎம்கே சேர்ந்து கேட்குறேன். அவங்க ஆட்சியிலே தான் இருந்துச்சு மது 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 இருந்துச்சுல்ல, அவங்களும் சொல்லட்டும். இவங்களை விட்டுருங்க, அதிமுக சொல்லட்டும், எந்தெந்த சாராய ஆலை யாராவது சொந்தம் கூட சொல்லட்டும். அவங்களும் சொல்ல மாட்டாங்க, நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆனால் மது ஒழிப்போம்னு சொல்லுவீங்க, நாங்கள் நம்பிக்கிட்டு இருக்கோம். மதுவை ஒழிக்கலை, ஜாதியை ஒழிக்கலை, மதத்தை ஒழிக்கலை, வறுமையை ஒழிக்கலை, சமூக நீதியை நீங்கள் காப்பாற்றலை. என்ன கொள்கை நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம், திரும்ப சொல்லுங்கள் எனக்கு. ஆகும்னா நாங்கள் தன்மானம். என்ன தன்மானம்? என்ன தன்மானம் சார்? தன்மானங்கிறது யாருன்னு சொன்னப்போ திமுகவில் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினை தவிர மற்ற எல்லாரும் சொல்லி சொல்லுங்க, நாங்களாம் தன்மானம் சொல்லி சொன்னோம். சேர்பாபு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் காலில் விழுந்து தான் பரவாயில்ல சார், முதலமைச்சரோட ஒய்ஃப் காலில் விழுறாரு. என்ன தன்மானத்தை பேசுறீங்க? ஏன் கண்டிக்கல வர நீங்கள்? என்ன தன்மானம்? தன்மானம் திமுக சமூக நீதி என்றால் திமுக எல்லாம் பேச்சிலேயே பேசிட்டு போகிறதா? அதனால் அவருக்கு கொள்கை இல்லைன்னா நீங்கள் சொல்லாதீங்க. அவராவது கொள்கையை சொல்லாமல் இருக்காரு, நீங்கள் கொள்கைன்னு பொய் சொல்கிறீங்க. நான் பொய் சொல்கிறத விட எதையும் சொல்லாமல் இருக்க எவ்வளோ பெற்று சார். சினிமா பஞ்ச் டைலாக் பேசுகிறாரு, என்ன தெரியுது அவருக்கு? பஞ்ச் டைலாக்காக பேசுகிறாரு, சினிமாவில் வர மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவரெல்லாம் எங்கே கட்சி நடத்தி ஆட்சிக்கு வந்து அப்படின்னு பேசுகிறவங்க அவர் அதுக்கு அவரே சொல்லிட்டார். நான் பேசுகிறது சினிமா டைலாக்னா நீங்கள் பேசுகிறது என்னன்னு கேட்டார். இப்போ இவராவது ஒரு சினிமா டைலாக் தான், ஆனால் இவர் சினிமா பஞ்சு டைலாக் ஆகிடுச்சு. ஸ்டாலின் பேசுகிறது, நாங்கள் அன்புக்குன்னா அடி பண்ணிப்போம், ஆணவத்தில் பண்ணால் நாங்கள் இதுவாக நாங்கள் யாருன்னு காட்டுவோம். இது பஞ்சு டைலாக் தானே. நான் ஒரு சொன்னா 100 சொன்ன பிறகு விட்டு ஸ்டைல்லையே, ரஜினி ஸ்டைல்லே பேசுகிறார். நாங்கள் அன்புக்கு அடி பண்ணிப்போம், அதுக்கு நாங்கள் அடி பண்ண மாட்டோம், நாங்கள் யாருன்னு காட்டுவோம். எத்தனை பஞ்சு டைலாக் நீங்கள் சொல்கிற எல்லாமே பஞ்சு சினிமா டைலாக் தான். இது சமூக நீதி காப்போம்னு சொல்கிறது அது பஞ்சு டைலாக் தான், சினிமா டைலாக் தான். நாங்கள் சனாதனத்தை ஒழிப்போம், டெங்கு காய்ச்சல் இதை ஒழிப்போம் அப்படின்னு சொல்கிறது சினிமா டைலாக் தான். நீங்கள் சனாதனத்தை ஒழிக்கிறதுக்கு என்ன பண்ணீங்க? ஒழிங்க நான் சொல்லி கொள்கை தான், அதுக்கு வரேன் சார். சனாதனத்தை ஒழிப்போம், ஓகே. எங்களுக்கு பெரியார் படத்தை போடக்கூடாது சார். நீங்கள் உங்கள் போஸ்டரில் எங்கேயோ கட் அவுட்டில் பெரியார் படத்தை வைக்கிறதே பெரிய பூச்சேரி சார். ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், பெரியாருக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பெரியார் நீ கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு முதல் எதிரியார் பெரியார் சார். திமுக கட்சி ஆரம்பித்த உடனே அண்ணாவுக்கு தேர்தல் பிரச்சாரம் பண்ணாரா? சொல்லுங்கள் சார். யாருக்கு பெரியார் முதல்ல யாருக்கு பிரச்சாரம் பண்ணார்? யாருக்கு ஓட்டு போட சொன்னார்? வரலாறு சொல்லுங்கள் சார். காங்கிரஸ் ஓட்டு கேட்டார் சார். திமுக திருட்டு கூட்டம் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படின்னாரு. நீங்கள் கட்சி ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கு முதல்ல உங்களுக்கு எகேன்ஸ்டாக பிரச்சாரம் பண்ணவரே பெரியார். அவர் எப்படி நீங்கள் போடுறீங்க? அவர் வழியில் நடக்கிறோன்னு சொல்கிறாங்க. இன்னும் அவர் வழியில் எப்படி வழியில் அவர் உங்களுக்கு வேணாங்கிறாரு. அவர் வழியில் ஓகே சார். அவரோட வழி என்ன வழி எல்லாம் கேட்குறோம். அவர் பெரியார் வழி என்ன? எல்லோரும் சமமாக இருக்கணும்னு நினச்சாரு. நீங்கள் வச்சிருக்கலாம், நீங்கள் உங்கள் குடும்பத்தை வச்சிருக்கலாம், நீங்கள் உங்கள் உதயநிதி ஸ்டாலினும் கனிமொழியும் சமமாக இருக்கா? நான் அப்போ ஒன்று சொல்கிறேன் சார், இந்த சட்டசபை தேர்தலில் கனிமொழி அவர்களை அந்த எம்பி பதவி ராஜினாமா பண்ண சொல்லிட்டு நீங்கள் இங்கே சட்டசபை தேர்தலில் ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து அவங்கள மினிஸ்டர் ஆக்குங்க சார். நீங்கள் ஒரு துணை முதல்வர் ஆக்க வேணாம் சார். நீங்கள் இங்கே சட்டசபை தேர்தலில் ஒரு சீட்டு கொடுத்து கனிமொழியை ஒரு மினிஸ்டர் ஆக்குங்க சார். ஒரு முதன்மை மினிஸ்டர் இருக்குல்ல, அதில் ஒன்று ஆக்க சொல்லுங்கள் சார். நீங்கள் அங்கே நாடு கடத்துகிற மாதிரி அவங்க அங்கே கடத்திடுவாங்க சார். பாராளுமன்றத்துக்கு லோக்கல் தான் மெயின். நீங்கள் பண்ண ஒத்துக்கல சார். நான் இப்போ சவாலாக சொல்கிறேன் சார். நீங்கள் அடுத்து கனிமொழிக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து இங்கே மினிஸ்டர் பதவி கொடுக்கணும் சார். நல்ல ஒரு பொதுநலத்துறையோ ஏதோ ஒரு கொடுத்து பண்ண சொல்லுங்கள். நான் இல்லை, இவங்க எல்லாத்தையும் சமநிலையோடு பார்க்குறாங்க,
முதல்ல குடும்பத்துக்குள்ளே சமமாக பண்ண சொல்லுங்கள். முதல்ல குடும்பத்துக்குள்ளே எல்லாத்தையும் சாமி கும்பிட்றோம் சங்கி, அதாவது யார் சாமி கும்பிட்டாலும் சங்கி, கையில் வச்சு உபயோகிச்சுட்டா சங்கி. நீங்கள் இங்கே சாமி கும்பிட்ற பக்திமான பூரா நீங்கள் சங்கின்னு சொன்னீங்கன்னா, நான் உதயநிதி ஸ்டாலினில் சங்கி பையன்பேன். துர்கா மேடத்தை விட யார் சாமி கும்பிட்றா? அவங்க எத்தனை கோயிலுக்கு போயிட்டு போகிறாங்க. அப்போ கோயிலுக்கு போகிற கூட நீ சங்கி சொன்னீங்கன்னா, நாங்களும் சங்கி இல்லை, நீ சங்கி பற்ற பிள்ளை தானே நீ. இது ஒரு வார்த்தை. சனாதன ஒழிப்பு என்ன சனாதனத்தை ஒழிப்புனா, ஐயர் வீட்டுக்குள்ள மதம் ஓதுறாரு, யார் வீட்டில் ஓதுறாங்க? இப்போ எத்தனை வீடியோ வருது, அதுக்கு என்ன பதில் சொல்லுங்க ஃபஸ்ட்டு. அது பொய்யும் சொல்லுங்க. எங்கள் வீட்டில் பூஜ்யமே இல்லை. சரி, பூஜை இருக்கட்டும், எங்கள் அம்மாவோட இஷ்டம், ஓகே. பிராமண எதிர்ப்புங்கிறியா? உங்கள் வீட்டில் பிராமணம் வரலையா? மந்திரம் ஓதலையா? யாகம் வளர்க்கலையா? சொல்லுங்க சார். எல்லாமே பொய்யா பேசியிருந்தா என்ன கொள்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க? பெண்கள் மத்தியில் எப்படி இருக்குது சார் நியமனம்? யாருக்கு? விஜய்க்கு. விஜய் ஆண்களோட பெண்கள் அதிகமாக இருக்குது சார். நான் வெளியில் போவேன்ல சார், கேட்பேன் அப்படியா யாருக்கு? விஜய் தான் போவாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் சிலதெல்லாம். பெண்கள்லாம் இப்போ இந்த ஒரு இளம் வயது பெண், ஆமாம் 30 வயசுல எல்லாம் கொஞ்சம் 40 50 வயசுல அவங்க இன்னமும் ரெட்டையில் உதயசூரியன் அது மாதிரி தான் இருக்காங்க. அப்புறம் சிலதெல்லாம் அந்த நேரத்தை டிசைட் பண்ணுறாங்க. இன்னொன்று சொல்கிறேன் சார், என்ன தான் கொள்கை கோட்பாடு நாட்டுப்பற்று தியாகம் என்ன பண்ணுங்க சார், கடைசி இந்த பணத்தை வாங்கிட்டு போட்டு போகிறாங்கல்ல, இவங்க கையில் தான் சார் இருக்குது கடைசியா. இந்த சூட்சமத்தை வந்து ஏதாவது கட்சி புரிஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த தைரியத்தில் அவங்க இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசு இந்த பணம் பட்டுவாடை மட்டும் இறங்கி தடுக்கணும் சார். அது இராணுவத்துக்கு வந்து இறக்குனா கூட பரவாயில்ல. பணம் வாங்குறவனும் தப்பு, எவனோ கொடுத்தானே வாங்கணும் சார். வாங்குறவங்க 2ஆம் பட்ச குற்றவாளி சார். அவன் ஈராம் சார், அவனுக்கு ஒரு 10,000 பொருள் கடனாக இருக்கும். ஏழைக்கு ஒரு 5,000 வாங்கியிருப்பான். 5,000 வட்டி கட்டி அவன் ரேஞ்சுக்கு அது கஷ்டம். அவன் நீ டக்குனு அவன்கிட்ட போய் ஒரு 5,000 கொடுக்கும்போது அவன் டக்குனு வாங்கி கடன் நடக்கணும்னு நினைப்பானா? ஐயோ, ஓட்டுக்கு பணம் வாங்குறது தப்புன்னு நினைப்பானா சார்? அங்கே வறுமையும் இயலாமையும் தடுமாற வச்சிடும். ஆனால் இங்கே கோடிக்கணக்கில் கொள்ளை அடித்து கொடுக்குறான் பாருங்க, அவனுக்கு உள்ளே வைக்கணும் சார். ஏன்னா நீ நாடு உருப்படணும்னா நல்ல தலைவர்களாக நீ உருவாக முடியாது. ஏன்னா அதை உருவாக தடுக்கிறது இந்த ஓட்டுக்கு பணம். ஓட்டுக்கு பணம் எவன் கொடுப்பான்? கேட்டு தான் கொடுப்பான், கொள்ளடிச்சு தான் கொடுப்பான். இல்லைடா ஒன்றுமே கொள்ளடிச்சுலாம் அங்கே நம்பிக்கையோடு கொடுப்பான். அப்போ அவங்க நாடு பிரச்சனை எப்படி உருப்படும்? முன்னெல்லாம் அரசியல்வாதிகள் வந்து சம்பாதிச்சாங்க. எதுக்குன்னா நம்ம குடும்பத்துக்கு 3 தலைமுறைக்கு 4 தலைமுறைக்கு சம்பாதிச்சாங்க. இப்போ அப்படி இல்லை, தான் தொகுதி மக்களுக்கு ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், அது சம்பாதிக்கிறாங்க. அப்போ நம்ம குடும்பத்துக்கும் நம்ம நல்ல வசதியை வீடு கட்டணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இப்போ 10-100 ஏக்கருக்கு இடத்த வாங்கி போடணும்னு சம்பாதிச்ச காலம் போய் இன்றைக்கி தொகுதி மக்களும் ஓட்டுக்கு பணம் கொடுக்கல சம்பாதிக்கணும். அதுதான் இன்றைக்கி 1000 கோடி 2000 கோடி லட்சம் கோடிங்கிற கணக்கு அப்படி போகிறதுக்கு காரணம் இது ஒன்று. அப்போ இதுக்கெல்லாம் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது தான் இவ்வளவு காரணம். இதை வந்து முறியடிச்சது நாடு இருக்கணும். இல்லைன்னா யாரும் ஓகே, ஒரு பப்ளிக் சும்மா வச்சுருக்கேன். வேறு விஜய் ரசிகர் வந்து ஓட்டு போட்டு வருவாங்க. பொதுமக்கள் பார்க்குறாங்க, ஆப்பா திமுக அதிமுக கூட விஜய் ஓட்டு போட்டு பார்ப்போம், ஒரு மாற்றம் வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாலும் பொதுவாக இருக்காங்களே, நினச்சிக்கிருப்பான். அவன்கிட்ட போய் 3000 கையில் வச்சோடனே முடிஞ்சா. அப்போ நான் ஏற்கனவே ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கவங்க என்ன தான் கொள்ளடிச்சு என்ன தான் கெட்ட பேர் இருக்குது, ஒன்றுமே பண்ணலை அப்படின்னு என்ன தான் இருந்தால் கூட அவங்க பணம் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஓட்டு போடும்போது என்னத்தை மாற்றுறது நிகழும். அதனால் நீங்கள் நான்லாம் நேரம் பேசுகிறதே வேஸ்ட்டு. இதுக்கு இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரம் இன்னும் வளர இந்த மீடியாக்கள்லாம் பேசுகிறது கஷ்டம். அங்கே இப்போ பேசுகிறாங்கல்ல அரசியல் ஆர்வலர்கள், அரசியல் ஆராய்ச்சியாளர்கள்லாம் விவாத மேடை, இது எல்லாம் வேஸ்ட்டு சார். முதல்ல இங்கே விழிப்புணர்வு முதல்ல வர வேண்டியது மொத்தமாக ஒழிச்சிடும் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறது. அப்போ தான் மக்கள் மனநிலைக்கு மக்கள் தேர்ந்தெடுப்பான். மக்கள் தேர்ந்தெடுக்க தலைவன் வேணுமா, இல்லை பணம் தேர்ந்தெடுக்க தலைவன் வேணுமா? இப்போ மக்கள் ஒரு தலைவனையோ ஒரு ஆட்சியோ மக்கள் தேர்ந்தெடுக்கல, பணம் தேர்ந்தெடுக்குது. ஜனநாயகனா பணநாயகனா அப்படிங்கும்போது பணநாயகம் ஜெயிச்சுக்கிறான் திடீர்னு.
அதனால் முதல்ல இது நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்குது, இவருக்கு என்ன கொள்கை இருக்குது, எவன்கிட்ட பணம் இருக்கோ அவன் ஜெயிக்க போகிறான் சார். இதை ஒழிக்கும் சார் முதல்ல. நீங்கள் பார்த்த வரைக்கும் சார் லாஸ்ட் ஒரு 2 கேள்வியோட முடிச்சிடுறேன். 2026 தேர்தலில் விஜய் நம்ம என்னவா பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எம்ஜிஆர் முதலமைச்சராக பார்த்துட்டோம், தொடர்ந்து இருந்தார். விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் வரையும் போனார். அந்த வரிசையில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆக்டர் அரசியல்வாதியாக மாறி இருக்காரு. எந்த இடத்துல பார்க்கலாம் சார்? தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் வந்து ஒரு புதுசாக ஆரம்பித்த கட்சியில் வலுவான கட்சி. எத்தனை கட்சி ஆரம்பித்தாங்கல்ல, நீங்கள் வந்து பாக்யராஜ் சார், டிஆர், சரத்குமார், வைகோ, கமலஹாசன் லிஸ்டே இல்லை சார். அது உதிர்ந்த பழுத்த இலை. அது வந்து சந்தர்ப்ப அரசியல். அது அவர் மேலே மரியாதையாக போச்சு. ஒரு பெரிய நடிகர், உலகம் போட்டு நடிகர், அது அவரே இழந்துட்டார். ஓகே, அது தனி டாபிக் பேசுகிறது தான். ஏன்னா இதெல்லாம் இது எல்லாத்தையோட ஒரு சீமான், வைகோவுக்கு ஒரு எழுச்சி இருந்துச்சு ஆரம்பத்தில். அந்த எழுச்சி இருந்துச்சு, அதுவும் அவரை கெடுத்துட்டார். என்னைக்கு எதை எதிர்த்து நம்ம வெளியே வந்தோமோ அதில் இருக்கணும். அப்போ அது ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். ஒரு ஜெயிக்கல ஒரு மக்கள் அவங்கள ஒரு மரியாதை வச்சுருப்பாங்க. திருப்பி வாரிசு அரசியலை எதிர்த்துட்டு நீங்கள் வெளியே வர்றீங்க, அப்போ நீங்கள் வந்துட்டு உங்கள் பையனை வாரிசாக்குறீங்க. இப்போ இங்கே எந்த வாரிசு எதிர்த்து அங்கேயும் கூட்டணி இப்போ நிற்கிறீங்க, ஒரு சீட்டு 2 சீட்டுக்கும் விளையாடுறீங்க. அப்போ வச்சுப்பாயிரும். இது எல்லாத்தையோட விஜய் சார் கட்சிங்கிறது இன்றைக்கி ஒரு வலுவான கட்சியாக இருக்குது, மக்கள் எதிர்பார்க்குற கட்சியாக இருக்குது. இன்றைக்கி நம்ம இவ்வளோ நேரம் பேசுகிறோம்னா வந்துருவாருங்கிற ஒரு சில நம்பிக்கைலாம் இவ்வளோ நேரம் பேசியிருக்கோம். இல்லைன்னு வச்சுக்கலாம், நீங்கள் இவ்வளோ நேரம் விஜய் சார் பேச மாட்டீங்க. இவ்வளோ பேசுனாருன்னா அவர் அரசியல்வாதியை வெற்றி அடிச்சிட்டாங்க அர்த்தம். நாளைக்கு சிஎம் ஆகிறாரா எதிர்கட்சி தலைவராக அடுத்த விஷயம். அரசியல்வாதியாக வெற்றி அடிச்சிட்டார். ஏன்னா இன்ன வரைக்கும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க இப்படி சொல்கிறாங்க தவிர விஜய் பிறகு வாயில் வர மாட்டேங்குது. ஏன்? பயம். சொல்லுங்கள், இன்னும் புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்க, நான் வயசுக்கு வந்துருக்கிறாரு, ஓப்பன் வந்துட்டார்ல அவர், பேரை சொல்லுங்கள் சார், பேரை சொல்லுங்கள். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? பேரை சொல்லி நான் கேட்குறேன், அது அவங்க தீண்டத்தகாத பேரா சார்? விஜய் அப்படிங்கிறது உங்களுக்கு தீண்டத்தகாத பேரா? சொல்லுங்கள். பேரை சொல்கிற அளவுக்கு ஒருத்தர் இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ பேசாதீங்க. புதுசாக கட்சி ஆரம்பிச்சவங்கன்னு சொல்லாதீங்க. நீங்கள் அதையும் நீங்கள் கடந்து போகணும். கரூரில் இறந்த உடனே இது வரைக்கும் ராவணராவாக எங்கேயாவது கிளம்பி போயிருக்காரா சிஎம்? துபாய் போனவர் ஒட்டனை தீம் போகிறாரு. இதில் மக்கள் மேலே அக்கறை இல்லை, விஜய் மேலே உள்ள பயம். இந்த நேரத்தில் அவங்க வந்து செத்து போயிட்டிய, நாங்கள் தான் பார்த்துக்கிட்டோம், அது ஒரு உங்களுக்கு வெளிப்படுத்திக்கிட்டேன். நாங்கள் நல்லவங்க, எங்கள் மக்கள் நாங்கள் விஜயோட உங்களுக்கு அக்கறை இருக்குங்கிற காட்டிக்கிறக்காரங்க வந்தீங்களே தவிர நீங்கள் உண்மையில் சரி ஓகே. உதயம் சார் வந்தார்ல, எத்தனை நாள் சார் இருந்தார்? ஒரு நாள் இருந்தார் சார் கூட ஹாஸ்பிட்டலில். எத்தனை மணி நேரம் சார் இருந்தார்? சொல்லுங்கள் சார். அவ்வளோ அக்கறை உள்ளவங்க செத்துட்டு ஒருத்தன் உசுறு போராடிக்கிருக்காங்க. ஏன் விட்டு போனீங்க? செத்து பொணத்தை பார்க்க வந்தீங்களா? பொணத்தை பார்த்துட்டீங்க, எத்தனை செத்தான்ட்டு. அடுத்து உசுறு போராடிக்கிருக்கான்ல, அவன் பக்கத்தில் இருந்தீங்களா? அவனை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணீங்க? நீங்கள் யாரை ஏமாற்றிக்கிறீங்க சார்? உங்களுக்குன்னா விஜய் கூட்டத்தை செத்து போயிட்டான், சந்தோஷம் சார். நான் சொல்கிறேன் சார், இதோட விஜய் க்ளோஸ். நம்ம அக்கறை காட்டிடுவோம். நம்ம மக்களுக்காக ஆனாலும் நம்ம தான் மக்களுக்கு காப்பாற்றுறோங்க. அதுக்காக வந்து நில்லு, ஒரு நாள் இருங்க. யாராருக்கு என்ன அங்கே அட்மிட் பண்ணி அவருக்கு என்னாச்சு இவருக்கு என்னாச்சுன்னு களத்துதுங்க சார். ஒரு ஃப்ளைட்டில் வந்துட்டியே துபாயிலேருந்து, திருப்பி அந்த ஃப்ளைட்டு திருப்பி கிளம்பும்போது அந்த ஃப்ளைட்டு திருப்பி போயிட்டியே. நான் சரி, உங்களுக்கு விஜய் சாரை பார்த்து உங்களுக்கு பயம் வந்துருச்சு. பேரை சொல்கிற அளவுக்கு ஒருத்தவரில் நீ வந்துக்க மாட்டேன் சார். நான் சொல்கிறேன் சார், ஏன் சாராஞ்சி செத்தாங்க, ஏன் போல 4 பிடிச்சி அடிச்சே வச்சவங்க ஒன்றா அஜித் குமாருங்கிற ஒரு இளைஞனை அடித்து கொண்டாங்களே. உங்கள் அரசாங்கம் தானே, போலீஸ் டிபார்ட்மெண்ட் யார் கையில் இருக்குது? சார் இருக்குது? முதல்வர் கையில் தானே இருக்குது. உங்கள் டிபார்ட்மெண்ட்டு காவல்துறை அதிகாரி அடித்தே கொண்டு விட்டான். ஏன் போகலங்க? ஃபோனில் பேசுறிய, இது கொண்டு ஏன் போறிய? எந்த சாவுக்கும் நீ உடனே போனதே இல்லை, இந்த சாவுக்கு உடனே போறிய? நீங்கள் போக வேண்டியது உங்கள் கடமை, போகணும். அதான் கரெக்டு. ஒரு சிஎம்மாக இருக்கவங்க, துணை சிஎம்மாக இருக்கவங்க
நம்ம நாட்டில் ஒரு இடத்துல செத்துட்டாங்கன்னா உடனே போக வேண்டியது கரெக்டு. இது வரைக்கும் ஏன் போல, இதுக்கு மட்டும் ஏன் போலன்னு கேள்வி. போன தப்பாக சொல்ல, போனது சரி, அதை தப்பு சொல்ல முடியும், உங்கள் கடமை போய்த்தான் ஆகணும். அது இது வரைக்கும் எதுக்குமே போகாத நீங்கள் இதுக்கு மட்டும் ராவோட ராவா உங்கள் வயசு என்ன, உடனே சரியில்லைங்கிறீங்க. உங்களுக்கு உடனே சரியில்லைங்க தான் அடுத்து துணை முதல்வர் ஒருத்தர் வச்சுருக்கீங்க. இந்த வயசுலேயும் உடம்பு சரியில்லாத போச்சுலேயும் இன்னைக்கு அடுத்து உடனே கிளம்புறீங்கள. அப்போது உங்களுக்கு பயம் வந்துடுச்சு. அதை பார்த்து வெளிப்பாடு தான் இதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் இந்த சொன்னீங்களே பேரை சொல்கிற கூட ஒருத்தரும் சொல்கிறீங்களே, அதெல்லாம் முடியாது. அவங்களுக்கு அவங்க என்னன்னா பேரை சொல் இதுக்கு எதுவும் வளர்ந்துட்டாரு, நம்ம பேரை சொன்னோம்னா இன்னமும் வளர்ந்துருவாருங்கிற பயம். ஒருத்தங்கள வளர்ந்துட்டாரு 60%, 70% தெரியாது, இன்னும் நம்ம பேரை சொல்லி இன்னும் 20% குளிரக்கூடாதுங்கிற ஒரு பயம் தான் அவர்கிட்ட. நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்டால் பயிர் சொல்லணும் சார். நீங்கள் எங்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க, நான் பயிர் சொல்லணும் சார். நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் அவருக்கு கேட்டீங்களா, அவருக்கு கேட்டீங்களா அப்படின்னா அது என்ன பொறுப்பு, என்ன பொறுப்பு? அது மீடியாக்குள்ளேயும் அலட்சியப்படுத்துகிற மாதிரி. மீடியாக்குள்ளேயே நீங்கள் வந்து அலட்சியப்படுத்துறீங்க. கேட்குறாங்களே அவங்களும் காத்திருந்தா அவங்க மீடியா காத்திருக்காங்களே நீங்கள் வர்றீங்கன்ட்டு. இப்படி சொன்னாருன்னா ஏதோ சொல்லுங்க, அது சொல்கிறது அவர் ஒரு கருத்து. ஏதோ சொல்லுங்க, ஏதோ ஒன்று சொல்லுங்கள் சார். நீங்கள் அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்க, அவர்கிட்ட கேளுங்கன்னா அது நாங்கள் அவர்கிட்ட கேட்டுக்கிறோம், நீங்கள் போய் சொல்லுங்க முதல்ல. நீங்கள் ஆக்ஷன் கட்டு சொன்ன ஒரு ஹீரோ, ஒரு 33 வருஷமாக மக்கள் கொண்டாடக்கூடிய ஹீரோ, இதுக்கப்புறம் சினிமாவில் எடுக்க போகிறது இல்லை, கடைசி படம் எப்படி இருக்குது சார்? அந்த இல்லை சார், அந்த எனக்கு இதுக்கு கடைசி படம் அப்படிங்கிறதுல நான் என்ன முழுமை நம்பலை. அதை நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அது வந்து கடைசி படங்கிறது என்னால் நினைக்க முடியல. 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் இது அவரே முடிவு பண்ணுவார். விஜய் சாரை முடிவு பண்ணுவார், நடிக்கலாமா இல்லை ஓகே நினச்ச மாதிரி வெற்றி அடைஞ்சிருச்சு, இதுக்கு முழுக்க அரசியல் இருக்கலாம்ட்டு அரசியலை தொடருவாரா அப்படிங்கிறது 2026 எலெக்ஷன் தான் முடியுமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாரே ஒரு முழுமையான முடிவு எடுத்துருப்பாங்கிறது சந்தேகம். ஓகே, இந்த 2026 ஒரு கட்சி பெருசாச்சு ஜெயிச்சு ஒரே சிஎம் ஆட்டன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா ஓகே. இல்லைன்னு வச்சுங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆட்டார், இல்லை எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி சாமி இவருக்கு வந்து ஓரளவு சீட்டு வந்திருக்கு அப்படின்னா திரும்ப அந்த ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல, ஃபேன்ஸ் இவங்களை வந்து நீங்கள் அங்கேருந்து எம்ஜிஆர் இவங்க கம்பேர் பண்ண முடியாது. அப்பப்போ படம் கொடுத்தா தான் அந்த ஃபேன்ஸு ஃபயராக இருப்பான், தீனி போட்டுக்கிட்டே இருக்கும். அவனுக்கு வந்து இவர் வந்து இது வரைக்கும் விஜய் சார்ட்டு நடிப்பதை ரசிச்சிருந்தே அவங்க. இவருடைய கொள்கை கோட்பாடுகளுக்காக வந்த கூட்டமே இல்லை. அது இது வரைக்கும் இருக்க எல்லாருமே எனக்கு விஜய் பிடிக்கும், நான் விஜய் ரசிகர், விஜய் தளபதி, இந்த மூடு தான். அப்போ அடுத்து ஒரு சிஎம் ஆகிட்டாருன்னா ஓகே, அப்படியே அப்பா நம்மளால சிஎம் யா சந்தோஷத்தில் போயிடுவான். இல்லைன்னா அடுத்த 5 வருஷம் இந்த கேப்பு வந்து அவனுக்கு அந்த ஒரு எனர்ஜி கொடுக்கும்ல, அந்த எனர்ஜிக்கு என்ன தேவை, என்ன அவன் ஒரு வருஷத்துக்கு இல்லை 2 வருஷத்துக்கு ஏதாவது ஒரு படம் தேவைப்படும். அப்படி ஒரு படம் கொடுக்கும்போது தான் அவன் தேரில் போவான், ஒரு எனர்ஜி ஏற்றுதான் அவங்களுக்கு. தப்பு இல்லை, தப்பு இல்லை, அது பண்ணணும், நேரத்துக்கு பண்ணணும் சார். ஏன்னா அவனுக்கு அந்த சில தளர்ந்துருவான். ஏன்னா இப்போ இருக்கான் இந்த 5 வருஷத்தில் அடுத்த வருஷம் எத்தனை பேர் கல்யாணம் தெரியாது, அடுத்த ஓட்டு போட்ட இடத்துல எத்தனை குழந்தை குட்டியும் தெரியாது, எனர்ஜி போயிடும். இப்போ இருக்க இப்போ 1,00,000 பேருக்கு அப்போ கல்யாணம் சார், நான் கல்யாணம் கண்டு தானே பிள்ளை குட்டி வைப்பான், அதெல்லாம் வரும். இப்போ சரி கல்யாணம் ஆகிருக்கும், அதுக்கப்புறம் பார்த்து 2000 அப்புறம் ஒரு பிள்ளை 2 பிள்ளை 3 பிள்ளை ஆகிருப்போம், இதெல்லாம் இருக்குது. குடும்பம்னு அமைஞ்சதுக்கப்புறம் மனநிலை வேறு, அது வரைக்கும் உள்ள மனநிலை வேறு. அதனால் இப்போ எம்ஜிஆர்னா கிளவியும் இருப்பாங்க. எம்ஜிஆருக்கு வந்து கட்சி ஆரம்பித்தப்போ எங்கள் ஊர்லாம் பாதி கிளவிலாம் ரெட்டை இலை தான். அந்த யூத்து இளைஞர்கள் சிலது தான் அப்படி திமுக போயிடுச்சு, ரெட்டலை. எம்ஜிஆர் சாகும்போதெல்லாம் தான் வீட்டில் ஒரு இழந்த மாதிரிலாம் அழுது பொம்பளை பார்த்துருக்கேன், கிளவிகளை தாம்பூல் செத்து போன மாதிரிலாம் 2 நாள் முன்னாடி சாப்பிட வந்திருக்காங்க. இனிமேல் கிடைக்காது, அப்படிலாம் இருந்தார் எம்ஜிஆர் எல்லா வகையிலையும் விஜய் கம்பேர் பண்ண முடியாது. அப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அந்த பெண்கள் தமிழ்நாட்டில் பெண்களில் கண்ணை முட்டி 40%, 50%.
பொம்பளை ஓட்டு தான். எம்ஜிஆர் ஜெயிச்சது பொம்பளை ஓட்டில் தான். அதுக்கப்புறம் வயசானவங்க இருப்பாங்களா அவங்க, இதெல்லாம் இருந்துச்சு. அது இப்போ விஜய் சாருக்கு உங்களுக்கு இன்னைக்கு இல்லை, புரியுதுங்களா உங்களுக்கு? இது இல்லை. அதனால இந்த இளைஞர்கள் வந்து குடும்ப சூழ்நிலை பொறுத்து தான் அவங்களுடைய மனநிலைகள், இந்த வேகம் எல்லாமே மாறும். அதனால ஜனநாயகம் கடைசி படமாக இருக்காதுங்கிறது என்னோட நம்பிக்கை. என்ன அப்படி இருந்துச்சுன்னா சிஎம் ஆயிடுவாங்கிறது ஆகணும் வேறு வழியில்.